அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் ஒழுக்கத்தின் சிறப்பை பற்றி உரையாற்ற வந்துள்ளேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒழுக்கத்தால் மட்டுமே விழுப்பம் சிறப்பு வந்து சேரும். நாம் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி கண்ணென போற்றுதல் நம் கடமையாகும். நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எவ்வளவு பதவிகள் இருந்தாலும், ஒழுக்கம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை எனலாம். மாணவர்களுக்கு ஒழுக்கம் தலை சிறந்த பண்பாக கருதப்படுகின்றது. மகாத்மா காந்தி மனிதருள் மாணிக்கம் என போற்றப்படுபவர். அவர் மாணவர்களுக்கு கூறுகிறார், நீங்கள் கீதை ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்வதால் நான் மகிழ்ந்து விட மாட்டேன். வரலாறு, சமஸ்கிருதம், கணிதம் முதலியவற்றை கற்றாலும் கற்காவிட்டாலும் எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் முக்கியமாக ஒழுக்கத்தை பயில வேண்டும் என்கிறார். காந்தியின் இக்கூற்று நமக்கு எதனை உணர்த்துகின்றது? ஒழுக்கம் நமது தலையாய கடமை என்பதை உணர்த்துகின்றது. ஒரு ஆசிரியரை உதாசீனப்படுத்தும் ஒரு மாணவன் எவ்வளவு பெரிய அறிவாளியானாலும் அவர் வாழ்வில் உயர்வடைய மாட்டார் என்பதை காந்தி சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரை நாடு காக்கும் தலைவரால் நாளை விளங்க போகிறார் என்கிறார் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா. நாளைய தலைவர்களாக விளங்க போகும் நாங்கள் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயமாக வளர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். பிறரை மதித்தல், பிறர் குறிப்பறிந்து நடத்தல், தன் கொள்கையில் இருந்து மாறாது நிற்றல், நேர்மையாக இருத்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற சில குணங்கள் சேர்ந்தே ஒரு மனிதனின் ஒழுக்கத்தை நிர்ணயிக்கின்றது. மனிதன் மனிதனாக வாழ்வதே தலை சிறந்த ஒழுக்கமாகும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் நம் கைகளிலேதான் இருக்கின்றன. ஆதலால் ஒழுக்கத்தை கடைபிடித்து நாம் வாழ்வில் உயர்வடைவோமாக. இறுதியாக இச்சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.